2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக சார்பாக தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தல் போட்டியிற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய இடங்களில் போட்டியிடப்படுபவர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் என்பது இன்று முதல் நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரையிலும் அந்த விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. பொது தொகுதியில் போட்டியிடுபவர்களுக்கு 22,000 ரூபாயும், தனித்தொகுதி மற்றும் மகளிரில் போட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 15,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. விண்ணப்பம் தெரிவித்த தொகுதி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மாற்றாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை திரும்ப கொடுக்கப்படும் என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அறிவிப்பு கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக வந்திருந்த நிலையில் திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது. பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை நேரடியாக அண்ணா அறிவாலயத்தில் வழங்க தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தொகுதியில் அந்த பொது தொகுதி மற்றும் மகளிர் தனித்தொகுதிக்காக தனித்தனி கட்டணம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. வேட்பாளர்களாக போட்டியிட விண்ணப்பவர்கள் கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிட்டால் அவர்கள் விண்ணப்பத்திற்கு மட்டும் விண்ணப்ப கட்டணம் என்பது பின்னர் திருப்பி தரப்படும் என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் 1000 ரூபாய் கொடுத்து இந்த விண்ணப்பம் என்பது பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக சார்பாக தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தல் போட்டியிற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய இடங்களில் போட்டியிடப்படுபவர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் என்பது இன்று முதல் நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரையிலும் அந்த விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. பொது தொகுதியில் போட்டியிடுபவர்களுக்கு 22,000 ரூபாயும், தனித்தொகுதி மற்றும் மகளிரில் போட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 15,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. விண்ணப்பம் தெரிவித்த தொகுதி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மாற்றாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை திரும்ப கொடுக்கப்படும் என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அறிவிப்பு கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக வந்திருந்த நிலையில் திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது. பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை நேரடியாக அண்ணா அறிவாலயத்தில் வழங்க தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தொகுதியில் அந்த பொது தொகுதி மற்றும் மகளிர் தனித்தொகுதிக்காக தனித்தனி கட்டணம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. வேட்பாளர்களாக போட்டியிட விண்ணப்பவர்கள் கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிட்டால் அவர்கள் விண்ணப்பத்திற்கு மட்டும் விண்ணப்ப கட்டணம் என்பது பின்னர் திருப்பி தரப்படும் என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் 1000 ரூபாய் கொடுத்து இந்த விண்ணப்பம் என்பது பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.